friends, welcome back. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Hope everyone is doing safe and well. இன்னைக்கு Baby Essentials ஓட part 2 vlog பார்க்கலாம். இதில் நான் ஃபர்ஸ்ட் காமிக்க போகிறது எங்களோட டைப்பர் பேக். ஸோ டைப்பர் பேக் வந்து என்னோடய ஃப்ரெண்ட் என்னோடய பேபி ஷாருக்கு ப்ரெசென்ட் பண்ணாங்க. தேங்க்ஸ் டு மை ஃப்ரெண்ட், எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நான் இந்த பேக்கில் நல்லா வச்சுருக்கேன்னு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் டைப்பருங்க. எப்போவுமே பாப்பா பக்கத்தில் 4 to 5 டைப்பர்ஸ் வச்சிங்க, ஸோ தட் ஈஸியாக இருக்கும் டக்குன்னு மாற்றுறதுக்கு. நாங்கள் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஹகீஸ் பிராண்டோட டைப்பர்ஸ். அதுக்கப்புறம் வந்து வைப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது கிரிக்லேண்ட் வைப்ஸ். ஆக்சுவலி காஸ்கோவில் வாங்கினோம், அதிகமாக வந்து ரீசனபிள் ப்ரைஸில் நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு பேக்கெட்டே மோஸ்ட்லி 2 months கிட்ட வரும். ஸோ பேபி வைப்ஸ் இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைப்பர் ரேஷ் க்ரீம் ஒன்று வச்சுங்க, ஸோ தட் டைப்பர் மாதிரியே இருக்கும் இல்லையா, அதனால் டைப்பர் ரேஷ் ஈஸியாக வரும் பாப்பாவுக்கு. நாங்கள் யூஸ் பண்ணுறது பேபி வேஸ்லின் தான், ஸோ ஒரு டைப்பர் ரேஷ் க்ரீமும் வேணும். ஸோ இது மூணு தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் எசென்ஷியல் ஐட்டம். இப்போ வந்து நம்ம வெளியில் எங்கேயும் போகிறதில்ல, அதனால் பார்த்தீங்கன்னா குழந்தை பக்கத்துலேயே வந்து ஒரு ட்ரேயில் அவங்களுக்கு தேவையான திங்ஸ்லாம் பக்கத்துலேயே வச்சுக்கும் போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆக்சஸ் பண்ண. இப்போ வந்து நான் ஒரு 5 set ட்ரெஸ்ஸஸ் வச்சுருக்கேன், அண்டு தேவையான டைப்பர்ஸ் அண்ட் வைப்ஸ் வச்சுருக்கேன், ஸோ தட் ஈஸியாக இருக்கும் ஆக்சஸ் பண்ண. அண்டு டவலும் வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஒரு ஆர்கானிக் ஸ்வாட்லிங் பிளாங்கெட் ப்ளஸ் டவலுங்க, ரொம்ப நல்லா இருக்குது. இது நான் டார்கெட்டில் வாங்கினேன். அடுத்த இம்பார்ட்டன்ட் ஐட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒன் சைஸ் ஃபூட்டட் பைஜாமாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குழந்தைங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு பிளாங்கெட்லாம் போடும்போது இன்னும் அவங்க வந்து தள்ளி விட்டுருவாங்க, இல்லைனா சாக்ஸு மிட்டன்ஸ்லாம் வந்து காணாமல் போயிடும், எடுத்து விட்டுருவாங்க. அந்த மாதிரி டைமில் வந்து இந்த ஃபுல்லி சூட்டட் பைஜாமா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வின்டர்ஸ்லேயும் சரி நைட் டைம்லேயும் சரி. ஸோ இது பார்த்தீங்கன்னா நாங்கள் காட்டர்ஸில் வாங்கினோங்க, தியாக்கு வாங்கினது. அண்டு ஸ்டில் இட் இஸ் குட், காவியாக்கு யூஸ் பண்ணுறோம். மோஸ்ட்லி நிறையா இந்த மாதிரி நல்ல குவாலிட்டி ட்ரெஸ்ஸஸ்லாம் நம்ம ஒன்ஸ் வாங்கிட்டோம்னா செகண்ட் பேபிக்கும் யூஸ்ஃபுல் ஆகிற மாதிரி இருக்குது. அடுத்த இம்பார்ட்டன்ட் ஐட்டம் பார்த்தீங்கன்னா இந்த மேட்டுங்க. ஆக்சுவலி நம்ம வெளியே மதர்ஸ் ரூம் இல்லைன்னா ஃபேமிலி ரூம்லாம் கூட்டிகிட்டு போகும்போது டைப்பர் மாற்றுவோம் இல்லையா, ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு மேட் போட்டுட்டு டைப்பர் மாற்றுறது ரொம்ப நல்லது ஹைஜீன் கோசம். அடுத்த இம்பார்ட்டண்ட் ஐட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தெர்மாமீட்டருங்க. ஸோ பேபிக்கு டெம்பரேச்சர் மாறிட்டே இருக்கும் இல்லையா, ஸோ தெர்மாமீட்டர் வச்சு செக் பண்ணிக்கிறது நல்லது, ஃபீவராக இருக்குது இல்லையான்ற டவுட் படாமல் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து இந்த நேசல் ஆஸ்பிரேட்டர் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது வந்து ஆக்சுவலி எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா குழந்தைங்களுக்கு சளி இருக்கும் போது எடுக்க வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சலைன் ஸ்ப்ரே அடிச்சுட்டு அதுக்கப்புறம் எடுப்பாங்க. எப்படி யூஸ் பண்ணணும்னு நம்ம நர்ஸ் கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த வ்ளாகில் வந்து நான் எந்த மெடிசன்ஸும் நான் ஷேர் பண்ணிக்க போகிறதில்ல, ஏன்னா குழந்தைங்களுக்கு எல்லா மெடிசன்ஸும் நம்ம வந்து பீடியாட்ரிஷியன் கிட்ட கேட்டு அவங்க இன்புட்ஸ் பிரகாரம் கொடுக்குறது நல்லது. ஸோ ஐ ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் டு ஒன்லி கெட் இன்புட்ஸ் ஃப்ரம் யுவர் பீடியாட்ரிஷியன். நெக்ஸ்ட்டு வந்து பேபிக்கு வந்து பேபி லோஷன் ஆர் மாய்ஸ்சரைசர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. இங்கே வந்து கிளைமேட் வேரி ஆகிட்டே இருக்கும், அதனால் அவங்க ஸ்கின் வந்து ட்ரை ஆகிடும், அதுக்கு நல்ல மாய்ஸ்சரைசர் தேவை. இங்கே நிறைய பேபி ப்ராடக்ட் பிராண்ட்ஸ் இருக்குது, பட் எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்திங்கன்னா இந்த பர்ட் பீஸ் பிராண்டுங்க. இது ஒரு நேச்சுரல் ஐட்டம். அண்டு எங்கள் 2 பொண்ணுக்கும் இதான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நர்சிங் கவருங்க. ஆக்சுவலி நான் இது அமேசானில் வாங்கினேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபீடிங்க்கு ஹெல்ப்பிங்க நிறைய டாப்ஸ் ட்ரெஸ்ஸஸ்லாம் இருந்தாலும் இந்த நர்சிங் கவர் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எஸ்பெஷலி நம்ம வந்து வெளியே நர்ஸ் பண்ணுறோம், நாட் ஒன்லி நர்சிங் பம்பிங் பண்ணுறோம், அந்த மாதிரி இருக்கும்போது இந்த நர்சிங் கவர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆக்சுவலி மோஸ்ட்லி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் தியா குட்டி பாப்பாவாக இருக்கும்போது வாங்கினது, அண்ட் ஸ்டில் இட் இஸ் வெரி குட். நான் இப்போ கூட இதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்த இம்பார்ட்டண்ட் ஐட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்மார்ட்டம் டம்மி கண்ட்ரோல் பெல்ட்டுங்க. ஆக்சுவலி எல்லோரும் போஸ்ட் டெலிவரி வந்து ஒரு பெல்ட் வாங்கியிருப்பாங்க, மெயின்லி டு ரெடியூஸ் டம்மி. பட் நான் இது வாங்கினது பார்த்தீங்கன்னா என்னோட பேக் பெயினுக்குங்க. நிறைய பேருக்கு பேக் பெயின் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க, எனக்கும் பேக் பெயின் ரொம்ப அதிகமாகவே இருந்தது. இந்த பெல்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இது பார்த்தீங்கன்னா நான் வந்து அமேசானில் வாங்கினேங்க. ஸோ இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நான் ஆஃபீஸ்க்கும் போட்டுட்டு போயிட்டுருக்கேன். அண்டு டாப்குள்ளே இது போடும்போது நம்ம உள்ளே ஒரு பெல்ட் போட்டிருக்கோனே தெரியாது, அந்த அளவுக்கு இது ஒரு ஸ்லீக்கான சூப்பர் பெல்ட். இது வந்து அமேசானில் வாங்கின சொன்னேன் இல்லையா, ஸோ நான் இந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த
அடுத்த எசென்ஷியல் ஐட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரீநீடல் டேப்லெட்ஸுங்க. ஸோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது மட்டும்தான் சாப்பிட்ணுன்னு இல்லை, போஸ்ட்மார்ட்டம் அப்புறம் கூட நம்மளுக்கு நல்ல மல்டி வைட்டமின்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஃபஸ்ட்டு டெலிவரிக்கு அப்புறம் என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா, நான் வந்து மல்டி வைட்டமின்ஸ்லாம் எடுக்கிறது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் விட்டுட்டேன். அதனால் எனக்கு நிறைய ஹேர் லாஸ் ப்ராப்ளம் இருந்தது, அதுக்கப்புறம் ஹெல்த் இஷ்யூஸும் இருந்தது. ஏன்னா நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்க முடியாது, நம்ம கான்ஸ்டண்ட்டாக நம்ம பேபிக்கு ஃபீட் பண்ணிட்டே இருக்கோம் இல்லையா. ஸோ நம்மளுக்கு நிறைய எல்லா வைட்டமின்ஸும் இம்பார்ட்டண்ட். நம்ம சாப்பிட்றதுல வந்து நம்மளுக்கு எல்லா வைட்டமின்ஸும் கிடைக்காது. ஸோ இட் இஸ் இம்பார்ட்டண்ட் டு ஆல்வேஸ் யூஸ் ப்ரீநேட்டல் ஆர் மல்டிவைட்டமின்ஸ் ஃபார் அப் டு 1 year ஈவன் ஆஃப்டர் யுவர் டெலிவரி. அடுத்த எசென்ஷியல் ஐட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பம்பிங் மிஷினுங்க. இது வந்து மெடலா பம்பிங் மிஷின். மோஸ்ட்லி இது வந்து உங்களோட மெடிக்கல் இன்சூரன்ஸ்லேயே கவர் ஆகும். இது வந்து ஒரு பேசிக் மாடல் ஆக்சுவலி. ஸோ எல்லாரும் வந்து இங்கே டிஸ்கஸ் பண்ணி பாருங்கள் மெடிக்கல் ப்ரொவைடர்கிட்ட. இது வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக வச்சுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா லைக் பேபிக்கு வந்து லேச்சிங் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, இல்லைனா நீங்கள் வந்து வேலைக்கு போகணும், அந்த மாதிரி டைமில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நான் வந்து எப்படிலாம் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும் ஆஃப்டர் பம்பிங்ன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்டு பிஃபோர் தட் ரொம்ப நம்ம பம்பிங் பண்ணிகிட்டே இருப்போம் இல்லையா, அதனால் சோர்னஸ் பிரச்சனை நம்மளுக்கு இருக்கும். அதனால் இந்த லெனன் க்ரீம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இங்கே யூஸ் பண்ணுறது வந்து இந்த மெடலா லெனன் க்ரீம். எக்ஸ்பிரஸ்ட் மில்க் வந்து பாட்டில்ஸ்லையும் ஸ்டோர் பண்ணலாம், இல்லைனா இந்த மாதிரி ஸ்டோரேஜ் பேக்ஸ்லையும் ஸ்டோர் பண்ணலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேட் டைம் அந்த மாதிரி குட்டி லேபிள் இருக்கும். ஸோ அதில் வந்து நம்ம டைமில் நோட் பண்ணி வச்சுங்க. அண்ட் ஒன்ஸ் எக்ஸ்பிரஸ் மில்கை வந்து ரூம் டெம்பரேச்சரில் அப் டு 4 hours வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். அண்ட் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா அப் டு 4 days வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். என்ன கேட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜில் வைக்கிறது குட் ஐடியான்னு சொல்லுவேன். அண்டு ஒன்ஸ் மில்கை டாப் பண்ணிட்டோன்னா 24 hours நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் பார்த்திங்கன்னா சிடிசி அந்த மாதிரி ஹெல்த் வெப்சைட்டில் கிடைக்கும். ஸோ ரெஃபர் பண்ணி அதை அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெக்னன்சி, டெலிவரி இது எல்லாமே ஒரு ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ் விட மென்டல் ஸ்ட்ரெஸ் தாங்க அதிகம். நமக்கு தூக்கம் சரியாக இருக்காது. அண்ட் இயர்லி மந்த்ஸில் டே அண்ட் நைட் நம்ம குழந்தைய பார்த்துட்டே இருக்க சுச்சுவேஷன் இருக்கும். ஆன் டாப் ஆஃப் தட் சம் நெகட்டிவ் கமெண்ட்ஸும் வரும். நீ என்ன குழந்தைக்கு இதை பண்ணியா, ஏன் உனக்கு சி செக்ஷன், நார்மல் டெலிவரி இல்லையா, நீ ஏன் இப்போ வேலைக்கு போகிற, ஏன் இன்னும் வெயிட் குறைக்கல, இந்த மாதிரி நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும். இதெல்லாம் நம்மளுக்கு போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனில் போய் முடியும். அந்த மாதிரி டைமில் ட்ரை டு கனெக்ட் டு பேபி சென்டருங்க. பேபி சென்டர், வாட் டு எக்ஸ்பெக்ட், அந்த மாதிரி நிறைய குரூப்ஸ் இருக்குது. அது மூலிமா நீங்கள் வந்து உங்கள் டைமில் சேம் டைம் டெலிவரியான நியூ மாம்ஸோட கனெக்ட் பண்ணலாம். அது ஒரு நல்ல சப்போர்ட் சிஸ்டமாக இருக்கும். ரிமெம்பர், எந்த மாம்க்கும் பேபி மேனேஜ்மெண்ட் பற்றின விஷயம் ஓவர் நைட்டில் கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க, கண்டுபிடிக்கவும் முடியாது. ஒவ்வொரு நாளுமே ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க. ஸோ டேக் இட் ஸ்லோ அண்ட் ரிலாக்ஸ். யார் என்ன சொன்னாலும் சரி, உங்கள் பேபி உங்களை ஒரு சூப்பர் ஹீரோவாக தான் பார்க்கும். பிகாஸ் யூ ஆர் ஒன்.